திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதே வேகத்தில் அதிமுக என்ற தனி கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர். கருணாநிதியின் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று ஊருக்கு ஊர் போய் பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர். திமுக அரசின் மீது புகார் பட்டியல் தயார் செய்து ஆளுநரிடம் கொடுத்தார். அவர் ஏற்க மறுத்த போது அவற்றை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தார். அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பின்னாளில் கருணாநிதி உள்ளிட்டோர் மீது நீதிபதி சர்க்காரியா தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டு நடந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை. அவர் நிறுத்திய மாயத்தேவர் திமுக வேட்பாளரை 3வது இடத்திற்கு தள்ளி வெற்றி பெற்றார். அந்த தேர்தலுக்கு முன்னால் தான் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் வெளியாக வேண்டியிருந்தது. அதற்கு ஆளும் கட்சியிலிருந்து கடுமையான நெருக்கடிகள். அதை தாண்டித்தான் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானது. திண்டுக்கல் வெற்றியை தொடர்ந்து எம்ஜிஆரின் அரசியல் பயணம் வேகம் எடுத்தது. அண்ணாயிசம் என்ற தலைப்பில் கொள்கை விளக்க அறிக்கை வெளியிட்டார். அந்த சமயம் பார்த்து எமர்ஜென்சியை அமல்படுத்தினார் பிரதமர் இந்திரா காந்தி.